எழுத்தில் வந்து ஒரு பெரிய சுதந்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு எழுத்து ரொம்ப சினிமா பிடிக்குமா எழுத்து பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு எழுத்து தான் பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படின்னா, எழுத்து வந்து என்னை முழுமையாக என்னை வெளிப்படுத்த என்னை உதவும். நான் வந்து ஒரு விஷயத்தை நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா, அதை நான் அப்படியே பதிவு பண்ணிவிடுவேன். அதை நான் வந்து கொடுக்குறேன், வாசிக்க கொடுக்கல அப்படின்னு. அதில் எந்த கமிட்மெண்ட் அதில் கிடையாது எனக்கு. ஒரு சோசியல் கமிட்மெண்ட் இன்னொன்று மட்டும்தான் இருக்குது. அது ஒன்று வாசிக்கிற ஒருத்தர் என்ன சொல்ல போகிறான்னு தான். மற்றபடி இப்போ ஒரு படம் வந்து ஒரு 500 பேர் சேர்ந்து உருவாக்குறோம். அதில் ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஹீரோ, இப்போ நிறைய பேர் இருக்காங்க அதில். பட் எழுத்தில் நான் மட்டுமே இருக்கேன், நான் மட்டுமே ஒன்று எழுதுகிறேன். அப்படிங்கும்போது அதில் ஒரு பயங்கரமான ஒரு கர்வம் இருக்கும். நம்ம ஒன்று தனியாக உட்காந்து எழுதும்போது இந்த முழுசாக நம்மளோட முழு திறனையும் பயன்படுத்தி முழு வாழ்வையும் நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வந்து யார்கிட்டையும் எந்த கருத்து பரிமாற்றமும் இல்லாமல், எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நமக்கு தோன்றதை ஒன்று எழுதி பார்ப்போம். ஒருவேளை நம்ம அதை வெகுஜன பத்திரிக்கைக்கோ இல்லை எதுக்காக ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அதை கொஞ்சம் யோசிப்போம். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் நாங்கள் போட முடியாது சார்னு சொல்லுவாங்க. பட் நானே புக்கு போடுறேன் அப்படின்னா நான் அப்படியே போடுங்கன்னு தான் சொல்லுவேன். அப்போ அந்த சுதந்திரம் வந்து என்னோடய எழுத்தில் இருக்குது. பட் சினிமா அப்படி கிடையாது. சினிமா வந்து நீங்கள் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, புத்தகத்தில் என்ன சிக்கல்னா, புத்தகம் வந்து ஒருத்தன் தனியாக உட்காந்து வாசிப்பாங்க நம்பிக்கையில் நாம் அவங்ககிட்ட இன்ட்ராக்டாக பேச முடியும், அவனோட இன்டெப்த்தாக பேச முடியும்னு இருக்குது. ஆனால் சினிமா உங்கள் பக்கத்தில் ஒரு குழந்தையும் இருக்கும், உங்கள் பக்கத்தில் ஒரு தாத்தாவும் இருப்பார், உங்கள் பக்கத்தில் உங்கள் மனைவியும் இருப்பாங்க. அப்போ ஒரு குடும்பமாக வந்து உட்காந்துருக்கும் போது என்னோடய மொழி மாறுபடுது. அப்போ சினிமாவுக்கும் இலக்கியத்துக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, சேர்ந்து பார்க்குறாங்க. சேர்ந்து பார்க்கும்போது ஒரு மக்கள் திரளுக்கு நான் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. அங்கே எல்லா தரப்பட்ட, அதாவது பக்குவமானவங்களும் இருக்காங்க, வளர்கிறவங்களும் இருக்காங்க, வாழ்ந்து முடித்தவங்களும் இருக்காங்க, குற்றவாளிகளும் உள்ளே இருக்காங்க, குற்றத்துக்காக தண்டனைக்கு உட்பட்டவங்களும் இருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. இப்படி எல்லா தரப்புலையும் இருக்கும்போது அப்போ அந்த சென்ஸை வச்சுக்கிட்டு நான் ஒரு படைப்பை முழுமைப்படுத்த வேண்டியிருக்கு. அப்போ இந்த ஆமாம், அதுவும் சவால் தான். இதே எமோஷ்னல், இதே கண்டென்ட், இதே உண்மை அங்கேயும் போய் சேரணும். ஆனால் வடிவமாகும், தன்மை மாறும். தன்மை என்ன தன்மை அப்படின்னா, நான் வந்து இதை எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரியான ஒரு லாங்குவேஜ் கண்டுபிடிச்சி, எல்லோரும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு லாங்குவேஜ் கண்டுபிடிச்சி அதுக்கு எழுதுவேன். பட் லிட்ரேச்சரில் நீங்கள் தனியாக படிக்கிறதுனால, ஒரு புத்தகத்தை வச்சு படிக்கிறதுனால எனக்கு இன்னும் பெரிய சுதந்திரம். இப்போ நீங்களே இந்த இன்டர்வியூ நம்ம வந்து பொது இடத்தை வச்சு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய மொழி பயங்கரமாக மாறுபடும். இப்போ நம்ம 2 பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பேசுவேன். இவ்வளோ தான் விஷயம். இப்போ வாழைன்னு ஒரு படம் எடுக்கிறீங்க, அது வந்து உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம். ஸோ அதை வச்சு ஒரு கதை எடுக்கிறீங்க. அப்போது அந்த சம்பவம் நடந்தப்போ உங்களால் அதை பற்றி ஒன்றும் பண்ண முடியல, எழுத தான் முடிஞ்சது லேட்டர், அதுவும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான். இப்போது அதை படமாக எடுத்து அந்த படத்தை நிறைய பேர் பார்த்து, அதெல்லாம் அப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் நடந்ததா உங்களுக்கு அப்படின்ட்டு உங்களை வந்து பேசுகிறாங்கல்ல, அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. தட் இஸ் அது ஒரு விதமான ஒரு ஆறுதல். ஆமாம், டேரெக்டாக நம்மக்கிட்ட மட்டும் நமக்கு நடந்துச்சு, நாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு பேசுறதை தாண்டி அவங்கள பற்றி யோசிச்சுக்குவாங்க. நீங்கள் படைப்புங்கிறது, இப்போ நான் படம் பண்ணுறேன்னா அது என்னை மட்டுமே அவங்க வச்சு பார்த்து, என்னோடய கேரியர், என்னோடய லைஃப், ஒரு படைப்பு வந்து அந்த படைப்பாளியை மட்டுமே ஞாபகப்படுத்தக்கூடாது. நான் இப்போ வாழை காமிச்சேன்னா, வாழைங்கிறது நான் என்கிட்ட நடந்த ஒரு உதாரணம், அதை நான் எடுத்து வச்சுட்டேன். இது உலகளாவிய பிரச்சனை. இது உலகத்தில் ஒவ்வொரு நிறைய பேருக்கு இந்த இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கும். அது குறித்தான பார்வை, அதை நிகழ்த்தினவங்களே இருப்பாங்க. ஒருவேளை அதை நிகழ்த்தினவங்களே இப்போ வேற ஒன்றா இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் அவங்கவுங்க நினச்சி பார்த்துக்கிறது, அவங்கவுங்கள நான் சொன்ன இதே மாதிரி சம்பவம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சாதாரணமாக ஒரு நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சாதாரண ஒரு இன்னசென்ட் அனிமல்ஸ் கூட நம்ம பண்ணியிருப்போம். ஒரு அனிமல்ஸ் கூட நம்ம அந்த இப்போ கருப்பி சாகும்போது பெரியம்மாள் வந்தப்போ இந்த மாதிரி நம்ம நாயை சாதாரணமாக நினச்சி ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல, அது விளையாட்டுக்காக ஒரு சுவாரஸ்யத்துக்காக பண்ணியிருப்பாங்களா, அவங்களாம் நிறைய பேர் கண்ணீர் விட்டு என்கிட்ட பேசியிருக்காங்க. இவ்வளோ பெயினாக அது இருக்கும்னு எனக்கு தெரியல. நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு விஷயத்தை எல்லாரும் கூட சேர்ந்து செய்யும்போது அது ஒன்றும் தெரியாது. திருப்பி அதான் நம்ம நம்ம நடந்து போய்கிட்டுருக்கோம், நம்ம ஒரு பூச்சியை மிதிச்சிட்டோம், நம்ம பார்க்காம போயிட்டோம்னா நமக்கு அந்த நிகழ்வே தெரியாது. எதையோ மிதிச்சிட்டோம்னா நின்று திரும்பி பார்க்கும்போது அந்த பூச்சி செத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணிவிடுவோம். நாம் தான் மிதிச்சா அது பெரிய நமக்கு ஒரு பெரிய எந்த விளைவையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது, நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட போகிறது கிடையாது, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனாலும் நம்மளோட ஹியூமன் இருக்குல்ல, அந்த ஹியூமன் என்ன பண்ணுன்னா அப்படின்னு ஒன்று தோணும். அப்போ நின்று பார்க்குறது தான் உங்களை மாற்றும். அடுத்த ட்ரிப்பு போகும்போது நீங்கள் அப்போ திருப்பி நீங்கள் வாக் பண்ண ஆரம்பிக்கும் போது திருப்பி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக போவீங்க.
அப்போ அதை நின்று பார்க்க வைக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையை, உங்களோட வாழ்க்கையோட பயணத்தை நின்று அதுக்குள்ள இருக்கிற இடர்களை, அதுக்குள்ள இருக்கிற முரண்களை நின்று பார்க்க வைக்கிறது தான் படைப்போட வேலை. அப்படியாப்பட்ட விஷயத்த நம்ம படைப்பு செஞ்சாலே போதும். அது எனக்கு நடந்திருக்கு நிறைய.